வணக்கம். துலாம் ராசியை சேர்ந்த ஆண்களுடைய பொதுவான குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். துலாம் ராசியில் பிறந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின்படி துலாம் ராசி என்பது 7வது ராசியாகும். சித்திரை 3, 4 பாதங்கள், சுவாதி 4 பாதங்களும், விஷாகம் 1, 2, 3 பாதங்களும் கன்னிராசி துலாம் ராசியாகுங்க. இந்த துலாம் ராசியில் பிறந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் பொதுவாக முரட்டுத்தனமான நடவடிக்கையை விருப்பவர்கள், மனிதர்களை விரும்பக்கூடியவர்கள், ஆனால் கூட்டமான இடங்களை வெறுக்கக்கூடியவர்கள். துலாம் ராசியை சேர்ந்த ஆண்கள் சண்டையிடும் மனிதர்களிடையே மத்தியஸ்தனம் செய்து அமைதியை கொண்டு வர முயற்சிக்கக்கூடியவர்கள். இவர்கள் இனிமையான நல்ல மனம் கொண்டவர்களாக திகழக்கூடியவர்கள். இருந்தாலும் சில நேரங்களில் மனம் முடிந்து சோகத்தில் விழுந்து கிடப்பார்கள். மிகுந்த புத்திசாலித்தனம் உள்ளவர்களாக திகழக்கூடியவர்கள், நன்கு பேசக்கூடியவர்கள், அவசரப்பட மாட்டார்கள் எந்த ஒரு விஷயத்திலும். எனினும் அவர்களாலேயே புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த துலாம் ராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் தராசு எப்போதும் ஒரே சீராக நிற்காததை போல் துலாம் ராசிக்காரர்களிடம் ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். ஒரு பொழுதில் அமைதி, நல்லிணமற்ற கவர்ச்சியின்மை போன்ற குணங்கள் நிறைந்தும், மறுபொழுதில் எரிச்சல், சண்டையிடுதல், பிடிவாதம், அமைதியற்ற நிலை, குழப்பம் போன்ற எதிர்மறை குணங்கள் நிறைந்தும் காணப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த துலாம் ராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மிகவும் பார்க்க அழகாக நன்கு அமைய பெற்ற உடலமைப்பு கொண்டவர்கள், இனிமையான குரல் வளம் கொண்டவர்கள். இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண் இருவருமே நல்ல கவர்ச்சியான உடலமைப்பு கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள். ராசு தட்டு சமநிலையில் இருந்தால் இவர்கள் தேவதை போன்று மகிழ்ச்சி தர வல்லவர்களாக திகழக்கூடியவர்கள். இந்த துலாம் ராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரை தராசு தட்டுகள் எளிதில் சமநிலை தவறுவது போன்று இவர்களும் தடுமாறுவது இவர்களுடைய பெரிய குறை. நன்கு பேசவும் செய்வார்கள், அதே போல மற்றவர்கள் பேசுவதை கவனமுடன் கேட்கவும் செய்வார்கள். துலாம் ராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரை சில நேரங்கள்ல சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். அந்த நேரத்துல அவர்களுக்கு எதுவும் பெரிதல்ல. குறிப்பிட்ட நேரம் கழித்து சிறப்பான மனநிலையோடு செயல்படக்கூடியவர்கள். துலாம் ராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் சுகாதாரத்தை நேசிக்கக்கூடியவர்கள். எனவே உடல் மன ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். சில நேரங்கள்ல அதிகப்படியான உணவு, மது போன்ற தொந்தரவு தரும் பொதுவான நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாக திகழக்கூடியவர்கள். இந்த துலாம் ராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் நடுநிலைமை தவறுவதை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் முடிவான உண்மையை தான் தேடி செல்லக்கூடியவர்கள். இது நல்லதுதான் என்றாலும் எதிலும் முடிவெடுக்க இயலாத குள்ளக்கு தான் ஈட்டு செல்லும். பல கோணங்கள் சிந்தித்து புரிந்து கொள்வது, கோபத்தை ஆற்றும் குணம் இவரை சிறந்த மத்தியஸ்தராக அடையாளம் காட்டும். இந்த துலாம் ராசி சேர்ந்த ஆண்கள் பூசல், சண்டை இவர் மனதை ஒடிக்கும். அவசரமாக முடிவெடுக்க இவரை யாரும் சொல்லக்கூடாது. பெருமையின்மையை வெறுக்கக்கூடியவர்கள். இந்த துலாம் ராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் விவாதம் செய்தல், எல்லா கருத்துக்களை முழுவதுமாக விவாதம் செய்வார்கள். தொழில் சம்பந்தமாக முடிவெடுப்பதில் நேர்மையும் மிகுந்த கவனமும் செலுத்தக்கூடியவர்கள். துலாம் ராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் ஆழமான கருத்துக்களையும் கருத்தோன்றி யோசிக்கும் திறமையும் கொண்டவர்களாக திகழக்கூடியவர்கள். துலாம் ராசியை சேர்ந்த ஆண்கள் இசைவான ஓசை, வர்ணங்கள், கவிதை, நல்ல வார்த்தைகளை பேசுதல், எழுதுதல் ஆகியவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். நல்லின எல்லாவற்றையும் விரும்பக்கூடியவர்கள். தராசின் ஒரு தட்டு சாயும் போது இவருடைய உற்சாகம், வெற்றி, மனப்பாங்கு, பயம், தோல்வி அனைத்தையும் எண்ணி தனிமையில் வாடும் குணம் மிகுந்தவர்கள் இந்த துலாம் ராசி சேர்ந்த ஆண்கள். அது மட்டுமில்லாமல் துலாம் ராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் இவர்களிடமிருந்து இலவசமாக நிறைய அறிவுரைகளை பெறலாம். எல்லா பிரச்சனைகளுக்கும் கேள்விகளுக்கும் தெளிவான பதில் கூறக்கூடியவர்கள். துலாம் ராசி சேர்ந்த ஆண்கள் ஒரு முறை இவரால் கவரப்பட்டு விட்டீர்கள் என்றால் இதிலிருந்து நீங்கள் மீள்வது மிகவும் கடினம்தான். சிறந்த அறிவுபூர்வமான சிந்தனையோடு இனிமையான மரியாதை கலந்த புன்னகை நம்மை கட்டி போட்டுவிடும். துலாம் ராசியில் பிறந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் 2 கூறுகள் சமநிலை அடையும் போது வாழ்க்கை வெறும் சுகமாக இருக்கும். மற்ற
மற்றவர் மனம் உருக நம்பிக்கை தன்மையோடும் பேசுவது, கெட்டிக்காரர்களாக திகழக்கூடியவர்கள். இந்த துலாம் ராசி சேர்ந்த ஆண்கள் காதலும் துலாமும் மிகவும் நெருங்கியவை. மனதுக்கு பிடித்த பெண்ணை அடைய அனைத்து வழிகளையும் பின்பற்றுவார்கள். மற்றவர்கள் மனதை புண்படுத்த விரும்ப மாட்டார்கள். இந்த துலாம் ராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் விவாதத்தின் போது மற்றவர் புண்படுவதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நியாயம், தவறு, கடுங்குற்றம் என்ற எண்ணம் கொண்டவர். அது மட்டுமில்லாமல் இவர்கள் இளம் வயதில் முதிர்ச்சியின்றி நடக்கும் செயல்களும் உண்டு. காதலையும் நட்பையும் குழப்பிக் கொள்வார்கள். துலாம் ராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் காதலை எதுவும் தொந்தரவு செய்ய விடாமல் முழுமையாக அனுபவிக்கும் மனம் கொண்டவர்கள். துலாம் ராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் இந்த கருத்தையும் அதன் பாதகங்களை உள்ளடக்கி விவாதிக்கும் திறமை, நியாயமான சரியான நடைமுறைக்கு ஒத்து வரும் வகையில் தீர்வு சொல்வது இவர்களுடைய சிறப்பாகும். துலாம் ராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் இவர் ஒரு நீதிபதியாவர். இவர்களுடைய பதில் நிஜத்தில் நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள், நியாயமான தீர்ப்புகளை தரக்கூடியவர்கள். இவர் தன்னம்பிக்கைக்கு பாத்திரமாக கூடியவர்கள். தன்னுடன் இருக்கும் கூட்டாளி தேவைகளை முழுமையாக புரிந்து கொள்ளாததில் சில பிரச்சனைகள் உருவாகும். துலாம் ராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் இது போன்ற நிலையற்ற தன்மைகளை நாம் சகித்து கொள்ள வேண்டும். பொதுவாக இவர்கள் பொருளாதார சிக்கலில் இருக்க மாட்டார்கள். அழகு, மகிழ்ச்சி இவற்றை பெற அபரிமிதமாக செலவு செய்யக்கூடியவர்கள். துலாம் ராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் அறிமுகமில்லாத பெரிய கூட்டம் இவரை பாதிக்கும். இவர்கள் புத்திசாலித்தனமான மக்களோடு பழகவே விரும்பக்கூடியவர்கள். துலாம் ராசி சேர்ந்த ஆண்கள் ஆனால் அதிகப்படியான மனிதர்களுடைய அருகாமை அவரை திறனடிக்கும். துலாம் ராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் இவர் குழப்பத்தை வெறுத்து இசைவான சூழலை நாடக்கூடியவர்கள். தனது இல்லம் பிரச்சனை மிகுந்த வெளி உலகத்தோடு ஒட்டாமல் அமைதியான சோலை போன்று இருக்க வேண்டும் என எண்ணக்கூடியவர்கள். கடந்த கால அனுபவங்களை எண்ணி பார்க்கும் திறன் குறைந்தவர்கள். குழந்தைகள் இவருடைய நியாயமான நடவடிக்கைகளால் பயனடையக்கூடியவர்கள். குழந்தைகளிடம் அமைதியாக ஆனால் உறுதியாக சொல்லி வழிநடத்தக்கூடியவர்கள். துலாம் ராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் அமைதியாக ஆனால் உறுதியாக சொல்லி வழி நடத்தக்கூடியவர்கள். குழந்தை வேண்டும் என்ற பேரார்வத்தோடு இருக்காவிட்டாலும் குழந்தை பிறந்த பின் கருத்துடன் கவனித்து வளர்க்கக்கூடியவர்கள். நீங்கள் துலாம் ராசி ஆணிடம் காதல் கொண்டால் தைரியமாக முதலில் உங்களுடைய காதலை தெரிவிக்கலாம். மட்டுமில்லாமல் இந்த துலாம் ராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் ஆழமான ஆசை இரண்டு மனிதர்களை, இரண்டு பகுதிகளை ஒன்றிணைப்பதாக தாங்க இருக்கும். தொழிலில் தன்னுடைய புத்திசாலித்தனத்தை தனது கூட்டாளியினுடைய திறமையோடு இணைத்து சிறப்பு முற்படக்கூடியவர்கள். அமைதியற்ற தன்மையோடு இருந்தாலும் இவரிடம் அவசரத்தன்மை வெளிப்படாது. இவருடைய தன்மை காற்றாகும். அதாவது எனவே புயலடிப்பது போன்ற விஷயங்களை கூட நளினமாக கையாளும் திறன் உள்ளவர்கள். துலாம் ராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களை ஈர்க்கும் புன்னகையும் மிகுந்த வசீகரமும் கொன்றவர்கள். விவாதத்தை நன்கு ஆரம்பித்து தன் நடத்தி தெரிந்தவராக இருப்பார்கள். தான் சொல்வதை மாற்றி சொல்ல மாட்டார்கள். துலாம் ராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் தனது ஆராய்ந்தறியும் திறமையில் ஒரு தெளிவான ஏற்றுக்கொள்ளத்தக்க முடிவெடுப்பதில் வல்லவர்கள். துலாம் ராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் மற்றவர்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டக்கூடியவர்கள். தனது மனம், உணர்வுகள் என்னும் இவற்றில் ஒற்றுமையை எட்டிவிட்டால் இவர்கள் தெளிவான இருப்பிடமாக மாறக்கூடியவர்கள். தனது அலுவலகத்தில் கண்ணை உறுத்தக்கூடிய வர்ணம் கொண்ட எதையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். துலாம் ராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரை மற்ற ராசிகளை காட்டிலும் பெண் முதலிகள் துலாம் ராசியில் தான் அதிகம் இருப்பார்கள். முதலாளிகள் ஆண்களை விட விரைவில் முடிவெடுக்கக்கூடியவர்கள். இவர்கள் நேர்மையாக முடிவெடுப்பதையே விரும்பக்கூடியவர்கள். இவர்களுடைய மனம் அறிவுபூர்வமாக சிந்திப்பதால் கண்மூடித்தனமாக எந்த உணர்வுகளும் இவர்களை ஆட்கொள்ள விட மாட்டார்கள். துலாம் ராசி சேர்ந்த ஆண்களை பொறுத்தவரைக்கும் இவர்கள் உடுத்தும் ஆடை மற்றவர்கள் பொறாமைப்படத்தக்கவிற்கு அழகும் நேர்த்தியும் கொண்டிருக்கும். ஆண் பெண் இருபால் முதலாளிகளும் நீண்ட சுகமான மதிய உணவு வேலையை விரும்பக்கூடியவர்கள். துலாம் ராசி சேர்ந்த ஆண்கள் ஓய்வு எடுத்தால்தான் இவர்களுடைய சிறப்பாக உழைக்க முடியும். பணத்தை பற்றி இவருடைய நிலைப்பாடு நடுநிலைமையானதல்ல. இவர் மிகுந்த கஞ்சத்தனம் அல்லது மிகுந்த தாராள மனது கொண்டவராக இருப்பார்கள். சில நேரங்களில் இவரே ஏதாவது ஒரு நிலையில் மாறி மாறி இருப்பார்கள். தனது தொழிலாளர்களுக்கு விருந்து கொடுப்பதில் மிகுந்த தாராளமும் குறைவற்ற வகையில் அவர்களை நடத்துவதும் இவரது இயல்பாகும்.